வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயத்தை பற்றி பேசுவோமா? வருமானம். யாராவது வேண்டான்னு சொல்கிற விஷயமா இது? வருமானம். ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி பேங்க்கில் ஒர்க் பண்ணும்போதுங்க, ஏதோ ஒரு இடத்துக்கு போன இடத்துல கொஞ்சம் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி ஒருத்தர் சொன்னார். அவர் நம்ம ஸ்டாஃப் கிடையாது, ஒரு கவர்மெண்ட் ஸ்டாஃப், அரசு ஊழியர், நிறைய லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு பதவியில் இருக்கவர். அவரை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொன்னார், எப்படி சொன்னார்னா, அவருங்க இந்த போஸ்ட்டுக்கு போன உடனே செம்மையாக சம்பாதிச்சாருங்க அப்படின்னாரு. என்ன வார்த்தை யூஸ் பண்ணார்? சம்பாதித்து விட்டார் அப்படின்னு சொன்னார். உடனே நம்ம மேலதிகாரி அசிஸ்டன்ட் செக்ரட்டரி ஒன்று சொன்னாருங்க, ஏங்க சம்பாதிச்சாங்கிறீங்க, என்ன சம்பளமாக வாங்கினேன் அவ்வளோ பணம், கொள்ளை அடிச்சிட்டான்னு சொல்லுங்கள், லஞ்சம் வாங்கிட்டான்னு சொல்லுங்கன்னார். ஒரே ஒரு சம்பாத்தியம், அந்த பணம் வரும்போது அதுக்கு என்ன பேர் பார்த்தீங்களா? முறையாக வருமானம் வர்றதுக்கு பேர் தான் சம்பாத்தியம், தவிர தவறுதலான வழியில் வர்றதுக்கு பேர் சம்பாத்தியம் கிடையாது. அது பாவத்தை சேர்க்கும் ஒரு வழி, அப்படி வச்சுக்கலாம். நமக்கு புரிகிற மாதிரி, சரிங்களா? அப்போ நியாயமான வருமானம் எதெல்லாம் அப்படின்னு ஒரு கேள்வி வருதில்ல, அதைத்தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏர்ன்டு அப்படிங்கிறாங்க. ஏர்ன்டு அப்படின்னா சம்பாதித்தது. எப்படி சம்பாதிக்க முடியும்? ஒரு சின்ன வேலையிலிருந்து பெரிய கலெக்டர் உத்தியோகம் வரை வேலைக்கு சென்று வேலை செய்து அதற்கான ஊதியம் பெறுவதே சம்பாத்தியம் அல்லது சம்பளம், ஏர்ன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன வேலை ஏதுன்னு இல்லை, சட்டப்பிரகாரம் ஒரு வேலைக்கு போய் நியாயமான வேலை செஞ்சு அதுக்குண்டான ஊதியத்தை நம்ம வாங்குகிறோம். இதுதான் ஏர்ன்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறாங்க. இன்ட்ரெஸ்ட்னா வட்டி அப்படின்னு பொருள். இப்போ நம்மக்கிட்ட ஒரு 1,00,000 ரூபா இருக்குது, அதை கொண்டு போய் நம்ம கோயம்புத்தூர் சிட்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நிரந்தர வைப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் பண்ணுறோம் அப்படின்னா அப்போ 7%, 8%, 9% அன்றைக்கி என்ன ரேட் அங்கே இருக்கோ அந்த அளவுக்கு நமக்கு மாதந்தோறும் வட்டி கொடுப்பாங்க. அல்லது மொத்தமாக வருஷத்துக்கு ஒரு வாட்டியும் வாங்கிக்கலாம். அதற்கு பேர் தான் இன்ட்ரெஸ்ட். நம்ம பணத்தை வேறொருத்தருக்கு கொடுத்து கடனாக கொடுக்கறது அல்லது டெபாசிட்டாக பண்ணுறது, ஏதோ ஒன்று பண்ணி அதுக்குண்டான பணத்தை வட்டியாக வாங்கிறதுக்கு பேர் தான் வட்டி வருமானம். அடுத்தது ப்ராஃபிட், அதாவது லாபம். இது எப்போ வருங்க? ஒரு பொருளை நீங்கள் குறிப்பிட்ட விலைக்கு வாங்கி அது மேலே ஒரு 5%, 10% எவ்வளவு நம்மளால் முடியுமோ அதனுடைய விலை, அடக்க விலை பொறுத்து அதை லாபமாக வச்சு அதிகப்படியாக விற்கிறதுக்கு பேர் தான் லாபம். மொத்தமாக வாங்குறாங்க, ஒரு மூட்டை கணக்கில் வாங்குறாங்க, கிலோ கணக்கில் விற்கிறாங்க. இப்படி பண்ணுறதன் மூலமாக வரக்கூடிய வருமானம் லாபம். அடுத்தது பாருங்க, ரெண்டல் அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டல்னா வாடகை. வாடகை வருமானம் ஒரு நியாயமான வருமானம். சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வீடை வரிசையாக கட்டி போட்டு அதில் 4-5 பேருக்கு வாடகைக்கு விட்டு மாத வாடகை வாங்குவாங்க. அது வீட்டுக்கு உண்டான குடியிருப்பதற்கான வாடகையை அவங்க ஓனருக்கு தராங்க. இதுதான் வாடகை வருமானம் அப்படின்னு சொல்கிறோம். இது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, நிலத்தை வாடகை விடலாம். சைக்கிளில் இருந்து இன்னைக்கு எல்லா கார் வரைக்கும், பஸ் வரைக்கும் வாடகை விடுறாங்க. அடுத்து பாருங்க, கேபிட்டல் கெயின்ஸ் அப்படின்னு வராங்க. ஒரு இடத்த நீங்கள் வாங்குறீங்க, குறைந்த விலைக்கு வாங்குறீங்க. பழைய காலத்தில், ரொம்ப காலத்துக்கு முன்னாடி விலை ஏறாத காலத்தில் வாங்குறீங்க, விலை ஏறிடும். அந்த மாதிரி ஏறும் பொழுது நம்ம எவ்வளவுக்கு வாங்கினோமோ அதுக்கு மேலே வரக்கூடியது பூரா கேபிட்டல் கெயின்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது கேபிட்டல்னா முதல், கெயின்ஸ்னா மறுபடியும் அது லாபம், வரவு, எதில் வேணால் சொல்லலாம். அடுத்தது பாருங்க, டிவிடெண்ட் அப்படிங்கிறாங்க. டிவிடெண்ட்னா பங்கு ஈவு தொகை அப்படிம்பாங்க. இப்போ உதாரணமாக நம்ம பேங்கே எடுத்துக்கலாம். இந்த கோயம்புத்தூர் சிட்டி கோஆப்ரேட்டிவ் பேங்க்கில் ஒரு கடன் வாங்கணும், ஒரு டெபாசிட் போடணும், ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஏ வகுப்பு உறுப்பினராக சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி சேரக்கூடியவர்கள் ஒரு பங்கு, உதாரணமாக 100 ரூபான்னு வச்சுக்கோங்க, அவங்க வாங்குகிற கடன் தொகைக்கு ஏற்ப 100 ஷேரோ, 150 ஷேரோ, 200 ஷேரோ வாங்கணும்னு சொல்லி அங்கே ஒரு சட்டம் இருக்குது. ஒரு கஸ்டமர் தான் வாங்குகிற கடனுக்கு ஏற்ற மாதிரி சுமார் 10,000 ரூபாய்க்கு ஒரு ஷேர் வாங்கி வச்சுருக்கார். அந்த ஷேருக்கு
பேங்க்கில் எப்போ லாபம் வருதோ அதை ஈவு பண்ணி கொடுக்கறதுக்கு பேர் தான் பங்கு ஈவு தொகைன்னு பேர். ராயல்ட்டி அப்படிங்கிறாங்க. ராயல்ட்டி அப்படின்னா என்னங்க? ஒரு படைப்பு, ஒரு சினிமா பாடல் ஆகட்டும், அல்லது தனிநபர் தனிப்பட்ட முறையில் எழுதிய கவிதை ஆகட்டும், புத்தகங்கள் ஆகட்டும், கண்டுபிடிப்புகள் ஆகட்டும், அது அவங்களுடைய உரிமை பொருள். அவங்க தான் கண்டுபிடிச்சாங்கன்னு அர்த்தம். அதை மற்றவங்க பயன்படுத்தும் போது ஒரு குறிப்பிட்ட தொகையை உரிமை தொகை அப்படிங்கிறாங்க. இப்போ சமீபத்தில் கூட இளையராஜா என் பாட்டை யூஸ் பண்ணிட்டீங்க, 5 கோடி நஷ்ட ஈடு கொடுங்கன்னு கேட்குறாரு பார்த்தீங்களா? இட் கம்ஸ் அண்டர் ராயல்ட்டி. இதான் இன்னைக்கு இந்த 7 விதமான வருமானங்கள் பூரா சட்டபூர்வமானவை. என்ன பூர்வமானவை? சட்டபூர்வமானவை. இதுக்கு வரி நம்ம கட்டணும், அது வேற விஷயம். ஆனால் சட்டத்துக்கு உட்பட்டு நம்ம சம்பாதிக்கிறது நம்ம மனசுக்கும் நிறைவாக இருக்கும், உடம்புலையும் ஒட்டும். யாரையும் நம்ம ஏமாத்தலை, யாரையும் மோசடி பண்ணலைங்கிற திருப்தி நமக்கு இருக்கும். இதை தவிர சட்டபூர்வமாக இல்லாமல் திருட்டுத்தனமாக செய்யக்கூடிய பல வேலைகள், பல வருமானங்கள் உண்டு. நாம் தெரிஞ்சுக்காம இருப்பது நன்று. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த விஷயத்தில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்களை பற்றி சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.